நமஸ்காரம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோயில் வந்து அண்ணன் பெருமாள் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா அண்ணன் கோயில் அப்படிங்கிற ஊரில் வந்து பெருமாள் கோயில், அண்ணன் பெருமாள் கோயில். சீர்காழியிலிருந்து கரெக்டாக 9 கிலோமீட்டர், சிதம்பரத்திலிருந்து 29 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது. சிதம்பரத்திலேருந்து தெற்கு பகுதியிலே இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் சென்று வந்தால் 11 முறை திருப்பதி போயிட்டு வந்த பலன் கிடைக்கும். அது 11 டைம் நீங்கள் வந்து திருப்பதிக்கு போன பலாபலனை வந்து இந்த கோயிலில் நீங்கள் பெருமாள் தரிசனத்தின் மூலமாக பெற முடியும். திருப்பதிக்கு வேண்டிக்கிட்டு இந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் அந்த பரிகாரத்தை நீங்கள் முடிக்கலாம். திருக்கடையூரில் எப்படி ஆயுஷ்கோமம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த கோயில்லையும் ஆயுஷ்கோமம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ஸ்வேதனுங்கிற ஒரு இளவரசனுக்கு 11 வயசில் அகால மரணம் ஏற்படும்னு சொல்லி அந்த தோஷம் விலகிறதுக்கு வசிஷ்ட முனிவர் சொன்ன பரிகாரங்களை இந்த கோயிலில் அவர் செஞ்சு தீர்க்காயுஷ் பெற்ற ஸ்தலம். அதனால் மார்க்கண்டேயர் கோயிலில் எப்படி நீங்கள் வந்து திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயிலில் எப்படி ஆயுஷ்கோமம் பண்ணுறீங்களோ அதேமாதிரி இந்த கோயிலில் செய்யலாம். திருமண தடை விலக 3 மாலையோடு போயிட்டு அங்கே இருக்கிற கோயிலில் கல்யாண அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு மாலையை போட்டுக்கிட்டு 12 முறை சுற்றி வந்து பெருமாளை லட்சுமியை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அந்த மாலையை பத்திரமா வச்சுருக்கணும். கல்யாணம் ஆன பிறகு மறுபடியும் வந்து அந்த கோயிலில் கொடுத்து நீங்கள் அதுக்கு சாந்தி பரிகாரம் பண்ணிக்கணும். இப்படி செய்கிறதுனால திருமண தடை இல்லாமல் திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து சந்தான கிருஷ்ணனுடைய தொட்டில கையில் வாங்கி பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. நான் ஒரு ஜோதிடராக நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் சொல்லி எல்லாருக்கும் சக்ஸஸும் ஆகிருக்கு. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். பெருமாளுக்கு இது மாமனார் வீடு, லட்சுமிக்கு பிறந்த வீடு. ஒரு அவதாரத்தில் வந்து லட்சுமி தேவி இங்கே பிறந்திருக்காங்க. அதனால் வந்து இந்த கோயில் லட்சுமியினுடைய சொந்த வீடாக கருதப்படுகிறது. பெருமாளுக்கு மாமனார் வீடு. இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்தாலே எல்லா பலனும் கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வைணவ திருத்தலம். 108 திவ்யஸ்தலத்தில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக அனைவரும் சென்று பெருமாள் லட்சுமியினுடைய அனுகிரகத்தை பெறுமாறு வேண்டுகிறேன்.